கொடுத்தா போதுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்கு மாத வேலைகள் தொழுவ கூடாது இருக்குது. ஆனா குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆன் தொடக்கூடாது, ஓதக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. அது ஒரு வாரமா இருந்தாலும் சரி, 10 நாளா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி தொடக்கூடாது, ஓதக்கூடாது இருக்குது. அது ஏன்? அது விளக்கம் கொடுங்க. அதாவது மாதவிடாய் காலங்களில் 2 காரியங்களை செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று குர்ஆன் கட்டளை எடுக்கிறது. இந்த 3 கட்டளை தான். மாதவிடாய் நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் ஃபதஸிலு நிஸா ஃபில் மஹீல், மாதவிடாய் நேரத்தில் பெண்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள், இந்த இல்லறத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ஒரு கட்டளை குர்ஆன்ல இருக்குது. தொழுகை, நோன்பு போன்ற 2 வணக்கங்களையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிறது. அதுல கூட எப்படி இருக்குன்னு கேட்டா, மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட நோன்பாக இருந்தால் பின்னாடி வைக்கணும், மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட தொழுகையாக இருந்தால் பின்னாடி வைக்கக்கூடாது, தொழுகக்கூடாது. மாதவிடாயினால ஒரு 3 நோன்பு விட்டுருச்சுன்னு வைங்களேன், அந்த நோன்பை எப்பவாவது அவங்க வச்சு ஆகணும். அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசமா வச்சு ஆகணும். மாதவிடாயினால ஒரு வார தொழுகை, 3 நாள் தொழுகை விடுபட்டு போச்சுன்னு வைங்க, அது கேள்வி கிடையாது, தொழக்கூடாதுன்னு சொல்ல போனா. 3 தொழுகை 3 நாள் தொழுகை எனக்கு விடுபட்டு போச்சுன்னு சொல்லி அடுத்த மாசம் தொழுதாங்கன்னு சொன்னா அது குற்றமாயிரும். என்ன கேட்டா தொழக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட தொழுகைகளை பிறகு தொழக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு கடமை ஆவல, அதனால அதை தொழக்கூடாதுன்னு. இவ்வளவுதான் தடை இருக்கிறது. மாதவிடாய் நேரத்திலேயோ, குளிப்பு கடமையான நேரத்திலேயோ, ஒழு இல்லாத நேரத்திலேயோ, மற்ற எந்த நேரத்திலேயோ குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆன் தொடக்கூடாது அப்படின்னு இருக்குதான்னு கேட்டா எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் அதுக்கு இல்ல. குர்ஆனை எல்லா நேரத்திலையும் ஒருவர் ஓதலாம், ஒழு இல்லாம ஓதலாம், குளிப்பு கடமையா இருந்தா ஓதிக்கிறலாம், மாதவிடாய் நேரத்தில் ஓதலாம், தொடலாம், எல்லாமே பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஒழுவெல்லாம் சேர்த்து சொல்றதுக்கு அது ஒரு தனியா கேட்பீங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இது எப்படி நீங்க விளங்கிக் கொள்ளணும்னு கேட்டா, இது எங்கே இருந்து வருது, இந்த கருத்து வேறுபாடு எங்கே இருந்து வருது என்று கேட்டால், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தப்பாக புரிந்து கொள்வதுதான் இதற்கு முதல் அடிப்படை. குர்ஆன் ஒரு வசனம் இருக்கிறது, அதை தப்பா விளங்கிக்கிட்டதுனால என்ன செய்யறாங்க, இப்படி 2 கருத்து உள்ளவர்களாக பிரிந்து போய்விட்டார்கள். அது என்ன வசனம் கேட்டா, சூரத்துல் வாக்கியாவுல அந்த வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு குர்ஆனுடைய அட்டையிலையும் அந்த வசனத்தை எழுதியிருப்பாங்க. குர்ஆனுடைய அட்டையை தொடர்ந்தவன என்ன செய்யும், அந்த வசனத்தை எழுதி வைத்திருப்பார்கள். அந்த வசனம் என்னன்னு கேட்டா, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள் இருக்குது. அப்ப அந்த வாசகத்தை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆனே சொல்லுது பாத்தீங்களா, தூய்மையானவங்க தான் இதை தொடரும்னு சொல்லுது பாத்தீங்களா. ஒது இல்லைன்னா நம்மள்ட்ட தூய்மை இல்லையில, மாதவிடாய் தூய்மை இல்லையில, குளிப்பு கடமைன்னா தூய்மை இல்லையில, தூய்மையா இருந்தா தானே தொடுவாங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். நாம எப்படி தூய்மை இல்லாமல் இருந்து தொடுவது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன செய்ய, கரெக்ட் தானே, தூய்மை இல்லாதவங்க தொடக்கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்கத்தானே செய்ய, தொடமாட்டார்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது சரி மாதிரி நமக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் சில அடிப்படையான செய்திகளை விளங்கிக் கொண்டீர்களே, ஆனால் இது எவ்வளவு பெரிய தவறான வாதங்கிறது புரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன் எப்படி அருளப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் அருளப்பட்டுச்சுல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேப்பரா எழுதி கொண்டாந்து இந்தாங்க வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தாங்களா? அப்படி கொடுக்கல. அல்ல ஒரு புக்க பிரிண்ட் பண்ணி கொண்டு இந்தாங்க இதை வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தாங்களா? அல்லது எலும்புல தோல்ல எழுதி கொண்டு இந்தாங்க இதை வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தாங்களான்னா அப்படி கொடுக்கப்படவில்லை. குர்ஆன் ஒளி வடிவமாகத்தான் அருளப்பட்டதே தவிர வரி வடிவமாக அருளப்படவில்லை. வரி வடிவம், எழுத்து வடிவமாக குர்ஆன் என்ன செய்யப்படல, அருளப்படவே இல்லை. நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உன்னுடைய உள்ளத்தில் ஜிப்ரீல் இறக்கினான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் அருளப்பட்டது உள்ளத்தில் தான். அல்லாஹ் சொல்றான், குல்மன் கான அதுவன் ஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், ஜிப்ரீலை யாராவது பகைத்துக் கொண்டால் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்தான் உன்னுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனை அருளினார், இறக்கி வைத்தார்னு சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ்விடம் இருந்து வந்த குர்ஆன் என்ன வடிவத்தில் வந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஒளி, அதாவது ஓசை, சத்தம், அந்த வடிவமாக வந்ததே தவிர வரி வடிவமாக வரவில்லை ஆயிடுச்சு. இப்ப இதை தொடமாட்டார்கள்னா தொடுற மாதிரி குர்ஆன் வந்தா தானங்க இதை தொடமாட்டேன்னு சொல்ல முடியும். இப்ப நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறேன், இது தொடங்க பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் ஓதுறேங்க, இது தொட இயலுமா? தொட இயலாது. எதை தொட இயலும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதி தந்தா தொட இயலும். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு பேப்பர்ல எழுதி உங்கள்ட்ட தந்தா அது உங்க கையால் தொட இயலும்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் வாயால ஓதுனா தொட இயலுமா? தொட இயலாது. அப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் தொடுகிற வகையில் அருளப்படவே இல்லை. அருளிய பிறகு பின்னாடி உட்கார்ந்து எழுத சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் மூலமா வந்து சேர்ந்த பிறகு அதை நீண்ட காலம் பாதுகாப்பதற்காக வேண்டி வஹி எழுதக்கூடியவங்களை கூப்பிடுவாங்க. இதெல்லாம் எழுதிக்கிறங்கப்பா, இன்னைக்கு வந்தது செய்தி, நேத்து வந்த செய்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் பின்னாடி எழுதி கொள்வார்கள். எலும்புல எழுதுவாங்க, தோல்ல எழுதுவாங்க, பல மாதிரி ஒருத்தரும் எழுதி கொள்வார்கள். எழுதுதல் என்பது பின்னாடி ஏற்பட்டது. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்கன்னு வைங்களேன், இதை தொடமாட்டார்கள் சொன்னா அப்ப தொடுற மாதிரி கொடுத்தா தானே அவர் இதை சொல்லியிருக்க முடியும். இதை தொடமாட்டார்கள் அவர் கொண்டு வந்து கொடுக்கிறது எப்படி இல்ல, தொடுற டைப்ல வரவே இல்லை. அப்ப நம்ம விளங்குது இதுல என்னமோ ஒரு புரிந்து கொள்வது என்னமோ ஒரு கோளாறு இருக்கிறது. தொடுற மாதிரியான எழுத்து வடிவத்தில் இது வரலங்கும் பொழுது ஓசை வடிவமாக, ஒளி வடிவமாக, மணி ஓசை வடிவமாக இன்னும் பல ரூபத்தில் வந்திருக்கே தவிர ஒரு காலத்திலும் பேப்பர் வடிவமாக அல்லது எழுத்து வடிவமாக என்ன செய்யல, வரவே இல்லைங்கிறது கன்ஃபார்ம். அப்ப என்ன விளங்குது, இந்த வசனத்தை முன்பின் எடுத்து பார்க்கிறோம். இது என்னதான் சொல்லுது? அப்ப இதை தொடமாட்டார்கள் என்னதான் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு வசனத்தை புரிந்து கொள்வதற்கு அதுக்கு முன்னையும் பின்னையும் போய் பார்க்கணும். ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா லா யமஸ்ஸுஹு இதை தொடமாட்டார்கள் அங்க வருது. இதைண்டா எதை? இதைன்னு ஒருத்தன் பேசினான்னு சொன்னா அதுக்கு முந்தி என்னமாவது சொல்லப்பட்டிருக்குங்க. அப்பதானே இதைன்னு சொல்லுவீங்க. ஒன்னும் பேசாம இதைப்பீங்களா? சொல்ல மாட்டீங்க. இவனை கூப்பிடுறது கண்ண மூடி சொல்ல இயலுமா? அவனை கூட்டிட்டு வான்னு சொல்ல இயலுமா? ஒருத்தனை பத்தி பேசிட்டு என்ன செய்வோம், ராமசாமி அப்துல் கான் யாரையா பேசிட்டு அவனை கூட்டிட்டு வான்னா அந்த அவன்கிறது யாரை குறிக்கும்? ஏற்கனவே நம்ம யாரை பற்றி பேசினோமோ அவனை குறிக்கும் எடுத்துக்கிறோம். ஒருத்தரையும் பத்தி பேசவே இல்லை, அவனை கூப்பிடு லூசுவீங்க. நான் திடீர்னு கொண்டு என்ன செய்யறேன், அவனை கூப்பிடுன்னு செய்வீங்க. எவனை கூப்பிடுறது? எவனை ஏற்றி வந்து முதல்ல சொன்னா தானே கூப்பிடையல, அதை எடுத்துட்டு வாங்க. திடீர்னு எதுங்க எடுத்துட்டு வர, அதை எடுத்துட்டு வந்து எதை? அப்ப என்ன செய்யணும், பண்ணு பிஸ்கெட் ஏதாவது பேசிவிட்டு அதை எடுத்துட்டு வான்னு சொன்னா என்ன செய்யணும், அதை சுட்டி காட்டி இதை எடுத்துட்டு வான்னு சொல்லணும். அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர சும்மா அதை எடுத்துட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, தூய்மையானவர்களை தவிர இதை தொடக்கூடாது, தொடமாட்டார்கள் இதைன்னு சொல்றான். அப்ப இதை என்று சொன்னால் அதுக்கு முந்தி என்னன்னு போய் பார்க்கணும். இதை இந்த இதையா இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிற இதையான்னு பார்த்தா இதை இல்ல. இந்த இதைங்கிறது எதுங்கிறது அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டுச்சு. எப்படி சொல்லப்பட்டிருக்குது? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், அதுக்கு முந்தின வசனம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். 3 வசனம் தான் சேர்த்து வாசிச்சிருக்கேன். இந்த லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூனுக்கு முன்னாடி வந்த 2 வசனங்களையும் சேர்த்து நான் வாசிக்கிறேன். ஃபீ இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது மகத்துவமிக்க குர்ஆன். ஃபீ கிதாபின் மக்னூன், இது பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் இருக்கிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர அதை யாரும் தொடமாட்டார்கள். லவ்ஹுல் மஹ்பூல் இருக்கு பாருங்க, அத தூய்மையானவர்கள் என்று சொல்ற வானவர்களை தவிர யாரும் நெருங்க இயலாது. அந்த இடத்துல இருந்து இது வருது. அதான் அதுக்கு அர்த்தம். லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் இருக்கு. எதுக்கு இது வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்தின்னு இதை சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய செய்தி இல்ல, ஷைத்தான் எதையோ இவர் காதுல போடுறான், அதை இவர் அல்லாஹ்வுடைய செய்தின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை பண்ணாங்க. அதுக்கு அல்லாஹ் 2 இடத்துல மறுப்பு சொல்றான் குர்ஆன்ல. ஒன்னு வாக்கியாவுல இந்த வசனத்துல மறுப்பு சொல்லுகிறான், இன்னொன்னு சூரத்து ஷுஆரான்னு சொல்லக்கூடிய கவிஞர்கள் சொல்லக்கூடிய 26வது சூராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, இது குல் ஹல் நுனபியுக்கும் அலாமன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான் யார் மீது இறங்குவான் என்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம், இட்டுக்கற்ற பாவிகள் மீது தான் இறங்குவான். இவரு இட்டுக்கட்டினவரா ஒரு பாவியா? இவர்கிட்ட எப்படா ஷைத்தான் வந்தான்னு சொல்றீங்க? நல்லா கேட்கிறான். அதுக்கு பதில் தான் இது. இது எங்க இருந்து வருது தெரியுமா? ஷைத்தான் இருந்து வருதுங்கிறிய, ஷைத்தான் அணுக முடியாத மலக்குகள் மாத்திரம் போய் பார்க்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்பூல்ல இருந்து வருது. அங்கே இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இது சொல்லப்படுதே தவிர ஷைத்தான் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அதுக்கு தான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது சங்கைக்குரிய குர்ஆன். ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிறது. லா யமஸ்ஸுஹு, அந்த பதிவேட்டை தொடமாட்டார்கள். இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர. தூய்மையானவர்கள் யார் என்று கேட்டால், இப்னு அப்பாஸில் இருந்து பெரும்பாலான சஹாபாக்கள், அனைத்து சஹாபாக்களுமே அதுக்கு அளித்த விளக்கம் என்னன்னு கேட்டா, மாணவர்கள் தான். அவங்க விளக்கம் அளிக்காட்டால் அதான் அர்த்தம். தூய்மையானவர்கள் என்று அங்கே சொல்லப்படுவது மலக்குமார்கள் தான். மலக்குகளை தவிர யாரும் அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு போடப்பட்ட இடத்திலிருந்து இதை மலக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாரே தவிர ஷைத்தான் கொண்டு வந்து கொடுக்கல என்று சொல்லுது. இந்த தொடர மேற்றுங்க வரவும் இல்லை, அதையும் செஞ்சு பார்க்கணும். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
எத்தனையோ மன்னர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன செஞ்சாங்க, எழுதி அனுப்புனாங்க. இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க இல்லையா, அதுல எல்லாம் குர்ஆன் வசனத்தை எழுதி தான் அழைப்பு கொடுத்தாங்க. முதல்ல பேர்லாம் போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷையா வலா யத்தஹித பாதுனா பாதன் அர்பாப மின் துனில்லாஹ் அப்படின்னு அந்த குர்ஆன் வசனத்தை எழுதி இஸ்லாத்துக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுல என்ன சொல்லுது, வேதமுடையவரே வாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கையை நோக்கி வாருங்கள், அல்லாஹ்வை தவிர நம்ம யாரை வணங்க வேண்டாம், ஒருத்தர் மனுஷனை கடவுளாக்கிட்டு போக வேண்டாம், இந்த மாதிரியான ஒரு கொள்கையை நோக்கி கூப்பிடுறேன் வாங்கன்னு சொல்லி அந்த ஆயத்துக்கு அர்த்தம். இந்த ஆயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு அழைப்பு விட்ட மன்னர்களுக்கு எல்லாம் எழுதி அனுப்பினார்கள் என்று புகாரியில, முஸ்லீம்ல, இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த குர்ஆனுடைய ஆயத்து யாருக்கு எழுதப்படுது, காபிர்களுக்கு எழுதப்படுது. இஸ்லாமிய அடிப்படையில் காபிராக இருப்பதுதான் மாதவிடாயை விட மோசமான நஜீஸ். மாதவிடாயா இருக்கிறாங்களே அதெல்லாம் ஒரு பெரிய அசுத்தம் கிடையாது. ஒழு இல்லாம இருக்கிறார் பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய அசுத்தம் கிடையாது, ஒரு சின்ன மைனரான ஒரு அசுத்தம். முஷ்ரிக்கா இருக்கிறான் பாருங்க, அவனை தான் டோட்டல் நஜீஸ்னு குர்ஆன் சொல்லுது. இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸுன், முஷ்ரிக்குகள் நஜீசுகள், அசுத்தங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல, இணை கற்பிக்கக்கூடியவர்களை நஜீசுகள் அல்லாஹ் சொல்றான். அவருக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆனை எழுதி அனுப்புறாங்க. அனுப்புனா எதுக்கு அனுப்புறாங்க, தொடுறதுக்கு தான் அனுப்புறாங்க. குர்ஆனை எழுதி அனுப்புறாங்க. அனுப்புன குர்ஆனை அவர் தொடுவாரா தொட மாட்டாரா, தொடுவதற்கு தான் அனுப்புனாங்க. ஒரு முஷ்ரிக் எப்படி தொடரலாம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவன் எப்படி தொடரலாம் அப்படின்னு நினைத்து முன்னாடி உனக்கெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் தான் படிக்கிறார், நிறைய பேர் சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள், சில பேர் இந்த கடிதங்களை கிழித்து போட்டார்கள் என்றெல்லாம் அதிசல பாக்குறோம். கிழிச்சு போடுவான்னு தெரிஞ்சு அனுப்புனாங்க, ஏத்துக்கிற மாட்டான்ற நிலையில அனுப்புனாங்க, ஏத்துக்கிறவான்ங்கிற ஆட்களுக்கு என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள். அப்ப நம்ம என்ன வழங்குறோம் கேட்டா, ஆனா முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எப்படி, அவன் ஒரு காலத்தில் அசுத்தம்னு சொல்லப்பட மாட்டான். ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, எதுக்கு அபூ ஹுரைரா வர்றாரு. இன்னொரு ஹதீஸ்ல அபூ சயீத் அல் குத்ரி, ஹுதைஃபா, ரெண்டு பேர், ரெண்டு சம்பவம், ரெண்டு சந்தர்ப்பம் நடக்குது. அப்ப வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, எதிர்த்தாப்புல அபூ ஹுரைரா வர்றாங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹுதைஃபா வர்றாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அப்படி ஒளிஞ்சிக்கிறாங்க, நழுவிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் இதை பார்த்துக்கிட்டாங்க, நழுவுனதை. என்னை பார்த்துட்டு இதுக்கு நழுவுன, நான் வந்தேன், என்னை எதிர்த்து நீ வந்துகிட்டு இருந்த, என்னை பார்த்தவொன்னு நழுவி போனியா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னி குன்து ஜுனுபன், நான் குளிப்பு கடமையான நிலையில இருந்தேன், நஜீஸா இருந்தேன், அதனால நஜீஸ் நிலையில எப்படி நான் உங்களை பாக்குறது, நானே குளிக்காதவனா இருக்கிறேன், குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறேன், அந்த நிலையில உங்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பாக்குறது, அப்படி அதுக்கு தான் நழுவி போயிட்டு குளிச்சுட்டு வர்றேங்கிறார் அவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஃமின லா யன்ஜுஸ். இன்னும் ஆச்சரியமான பேச்சு பேசுற நீ, சுப்ஹானல்லாஹ்ங்கிறது ஆச்சரியத்துக்கு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு அல்லாஹ் தூய்மையானவன் அதுக்கு அர்த்தம். ஆனா அதை யூஸ் பண்றது ஒரு ஆச்சரியமான மேட்டருக்கு சொல்லுவாங்க. இன்னும் ஆச்சரியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிற, அல் முஃமினு லா யன்ஜுஸ், மூமின் நஜீஸ் ஆகவே மாட்டான். ஒரு மூமின் ஒருத்தன் ஒரு காலத்துல செய்ய மாட்டான், அசுத்தம் ஆகவே மாட்டான். நீ குளிப்பு கடமையா இருந்தா உனக்கு நீ அசுத்தமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. ஆனால் முஸ்லிம்கள் நஜீஸ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நஜீஸ் தொடலாம்னா நஜீஸ் இல்லாத தொட்டா என்ன, நஜீஸ் தொடலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதித்தாங்கன்னா, நஜீஸ் இல்லாதவர்கள் தொடுவதில் என்ன இடைஞ்சல் இருக்கிறது? ஒன்னு சம்பவம் சொல்லுவாங்க, அது கட்டுக்கதை. அது என்ன கட்டுக்கதை? இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்களாம், ரசூலுல்லாஹ்வை கொல்வதற்காக போய்கிட்டு இருந்தாங்களாம். அது கொல்வதற்கு போனது உண்மை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அது மட்டும் உண்மை. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்திருக்கிறாங்க. என்ன சேர்த்திருக்கிறாங்கன்னு கேட்டா, அவர் போய்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வழிமறிச்சாராம், எங்க போற, முகமது கொல்ல போறேன். முகமது கொல்ல போறியா, உன் தங்கச்சி இஸ்லாத்தை அவ்வளவு கொள்ளு அப்படின்னு டைவர்ட் பண்ணி விட்டாங்களாம். அப்படியா, இந்த வரேன். அவர் உள்ள போனாராம். உள்ள போனா என்னத்தையும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஓதனோட பயங்கரமா கதவை தட்டுறாராம். உடனே அவர் தங்கச்சி புருஷன் ரெண்டு பேரும் உள்ள இருந்தாங்களே, அந்த ஓதிக்கிட்டு இருந்த மறைச்சு வச்சுட்டு திறந்து விடுறாங்களாம். அப்புறம் இவர் போட்டு தங்கச்சி போட்டு அடின்னு அடிக்கிறாராம். அடிச்ச ரத்த எல்லாரும் ஓடுதான். அதுக்கப்புறம் லேசா இறக்கம் வந்துச்சான். இறக்கம் வந்து என்னமோ ஓதிக்கிட்டு என்னன்னு கேட்டாராம். எடுத்து கொடுத்தாங்களா, இதுதான் ஓதிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி. அதை பார்த்தா தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன் லிதஷ்கா அப்படின்னு அந்த 20வது சூரா, தாஹாங்கிற சூரா அதுல எழுதப்பட்டிருந்துச்சான். அதை படிச்சவன அவருக்கு என்ன, அவர் கேட்டாராம். அப்ப இந்த அம்மா சொன்னாங்களா, நீ அசுத்தமான ஆள் தொடக்கூடாது அப்படின்னு அவங்க மறுத்தாங்களாம். இல்லன்னு சொல்லி மீது தொட்டாராம், ஓதுனாராம். கடைசியில் அந்த வார்த்தை அவருக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சான். உடனே அப்படின்லாம் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. இது கட்டுக்கதை, தங்கச்சிட்ட போனது, இதெல்லாம் கட்டுக்கதையில் இருக்கிறத தவிர ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்புலையும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் உமர்ல தங்கச்சி சொந்த மார்க்கம் ஆயிருமா?
அல்லாஹ் ரசூல் சொன்னதான் மார்க்கமாக முடியும். அதனால குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையும் ஓதலாம். இன்னொன்னு இருக்கிறது, அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதினார்கள். அதுல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் எமஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், தூய்மையானவர்களை தவிர குர்ஆனை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்ர் இப்னு ஹஸ்ம் என்பவருக்கு ரசூல் அவர் கடிதம் எழுதினாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் முவத்தாவுல இன்னும் பல நூல்கள் இருக்குது. இதை சொல்றவர் யாருன்னு கேட்டா அம்ர் இப்னு ஹஸ்ம் சொல்லல, அவர் மகனும் சொல்லல, அவர் பேரன் வந்து சொல்றாரு, அவருக்கு எழுதினார். இப்படி எல்லாம் ஒரு ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்படாத ஒரு 100 வருஷத்துக்கு பிந்தி உள்ள அறிவிப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படித்தான் இருக்கே தவிர குர்ஆனை எல்லா நிலையிலும் ஓதலாம். குர்ஆன் வந்து சிந்திப்பதற்கு வந்தது, வழிகாட்டுவதற்கு வந்தது. நம்ம ஒருத்தர் காஃபிர் வர்றான், நீ இஸ்லாத்தை ஏத்துட்டு தான் உங்களுக்கு தருவேன், அப்படி இதுலங்க இஸ்லாத்தை அவங்க கொண்டு வந்து சேர்க்கு. இஸ்லாத்துல கொண்டு சேர்க்கிற மருந்தை எது? இந்த குர்ஆன் தான். படிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் முடியும், வந்தா தான் தருவோம். இந்த வந்தாத எப்படி வருவான்? வருவதற்கு தானே இந்த குர்ஆன் தரப்பட்டிருக்கிறது. இதை படிச்சு பார்த்துட்டு வருவான். இதுல சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது, கொடுத்தா வந்து மொழிபெயர்ப்பு தான் கொடுக்கலாம். பத்துவா எதை கொடுக்க கூடாதான்? அரபி மூலத்தை கொடுக்க கூடாதான், தமிழாக்கத்தை தான் கொடுக்கணும், ஆங்கில மொழிபெயர்ப்பு கொடுக்கணும். அப்ப அரபு நாட்டு காஃபிருக்கு எந்த மொழியாக்கத்தை கொடுக்கிறது? அப்ப தமிழ்நாட்டு காஃபிருக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்துருவீங்க. அவன் அரபு நாட்டு காஃபிரா இருக்கிறான், அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பு கொண்டு கொடுக்கிறது? அதானே கொடுக்கணும். பைத்தியக்காரத்தனமா என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு சட்டம் உளறிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாம என்ன செய்வாங்க தெரியுமா, குர்ஆனை வந்து ஒழு இல்லாம ஓதிக்கிறங்க, ஒழு இல்லாம தொடாதீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒழு இல்லன்னு வைங்களேன், உங்களுக்கு மனப்பாடமா அல்ஹம்து சூரா தெரியுது, ஒழு இல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதலாமா? பேப்பர்ல தொடக்கூடாது, ஓதுனா ஓதிக்க. என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இந்த ஓதுவது தொடுவது இந்த ரெண்டுல எது இபாதத்து? ஒருத்தன் இப்படி 10 தடவை தொடுறான், அதுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறான், அதுக்கு நன்மை கிடைக்கும், அது இபாதத்து. இபாதத்துக்கு ஒழு தேவையில்லையா? எது இபாதத்து இல்லையா அதுக்கு ஒழு தேவையா? குறைஞ்சபட்சம் எப்படியாவது சொல்லிருக்கலாம், அந்த ஆளுக்கு ஓதுறதுக்கு ஒழு வேணும், தொடுவதற்கு தேவையில்லைன்னா பரவாயில்லை. அவங்க என்ன செய்யறாங்க, தொடுவதற்கு பேப்பர் இபாதத்து, அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு சாதனம். தொடுவதனால எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அது வந்து ஓதுவதற்கு நன்மை கிடைக்கும். ஹர்புக்கு 10 நன்மைங்கிறலாம் எதுக்கு? ஓதுவதற்கு தானே. அப்ப இந்த உலமாக்கள், இந்த எல்லா மதுகப்புக்காரங்களும் சொல்றாங்க ஒழு இல்லாமல் குர்ஆனை ஓதலாங்கிறாங்க. என்னங்கப்பா சட்டம் சொல்றீங்க? ஒழு இல்லாம ஓதலாங்கிறீங்க. ஓதுறதானே, ஓதுறதுக்கு தானே தந்திருக்கிறான், ஓதி தானே காட்டினார் ஜிப்ரீல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஓதி தானே காட்டுறாங்க. ஓதுறதுதானே வேதம். ஓதுனதுக்கு பிறகு பாதுகாப்பதற்காக அந்த காலத்துல எலும்புல எழுதிக்கிட்டாங்க, இந்த காலத்துல பேப்பர்ல எழுதிக்கிட்டோம். இன்னொரு 50 வருஷம் ஆனால் ரெண்டுமே இருக்காது, எல்லாம் சாப்ட்வேரா போயிடுச்சு எல்லாமே. இனிமே பேப்பர்லாம் இருக்காது, சீடியில போட்டு கம்ப்யூட்டர் போட்டு பாக்குற மாதிரி வீடியோ கேசட்லயும் சீடியிலையும் என்ன இன்னைக்கு குர்ஆன் ஆயிடுச்சு. இனிமே பேப்பர் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் அதை தொடக்கூடாதுன்னு வரும். டேப் கேர்ல கேசட் இருக்கும்ல, அதை கூட தொடக்கூடாதுன்னு வரும். அதுல குர்ஆன் இருக்குமா இல்லையா? அப்படி எல்லாம் வந்துடும். அதனால வந்து இது ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நான் சாட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விரிவான விளக்கம் வேணும்னு சொன்னா ஏகத்துவம்ங்கிற அந்த இதழ்ல வந்து சர்ச்சைக்குரிய சட்டங்கள்ங்கிற தலைப்புல ஒரு 8 இதழ் தொடராக இது சம்பந்தமா அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம என்ன சொல்றோம், அந்த ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் விரிவா இணைஞ்சிருக்கிறது. சர்ச்சைக்குரிய சட்டங்கள் கடந்த காலத்துல விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த பழைய இஷ்யூக்கள் ஏகத்துவத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதலான விவரங்கள் அதில் அறிந்து கொள்வீர்கள்.